வணக்கம். நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். நாம இன்றைய பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிஎஸ்டியோடைய அந்த 2 ரேட் ஸ்ட்ரக்சர், ஜிஎஸ்டி 2.0. ஏன்னா இதுவரைக்கும் அறிமுகப்படுத்தின நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் 4 ரேட் ஸ்ட்ரக்சரா இருந்தத 2 ரேட் ஸ்ட்ரக்சராக மாத்திருக்காங்க இல்லையா? இதன் காரணமாக இதனுடைய எதிரொலிப்பு அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்ல எந்த விதமான தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைய பதிவுல பார்க்க போறோம். ஏன்னா இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற இந்த விஷயம் 2.0 அப்படிங்கிறது மேஜரா ஒரு 5 செக்டர்ல ஷேர் மார்க்கெட்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்குது. அந்த 5 செக்டர் யாரு, அதுல உள்ள சிறப்பான கம்பெனிகள்லாம் என்ன, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைய பதிவுல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி 2 ரேட் ஸ்ட்ரக்சரா இருந்தது. இப்போ வந்து 5%, 18% மாத்திருக்காங்க. 40% ஒரு ஸ்பெஷலான ஒரு சின் அண்ட் லக்ஸுரி குட்ஸுக்கு தனியா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. 40% வரைக்கும் டாக்ஸ் இருக்கக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ நாம இப்ப பார்க்க போறது இந்த ஜிஎஸ்டி குறைப்புனால நமக்கு அதிகமான பலன்களை தரக்கூடிய ஒரு 5 மேஜர் செக்டர் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இதுல முதன்மையான செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டர், ரெண்டாவது ரினியூவபிள் எனர்ஜி செக்டர், மூன்றாவது ஆட்டோமொபைல் செக்டர், நான்காவது இன்சூரன்ஸ் செக்டர், ஐந்தாவது எஃப்எம்சிஜின்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் செக்டர். இன்னும் சில செக்டர்லாம் இருக்காங்க. டெக்ஸ்டைல்ஸ், அப்பேரல்ஸ், ஃபுட் வியர், மில்க் ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரி சில சப்செக்டர்ஸும் இருக்கிறாங்க. பட் மேஜரான அளவுக்கு அட்வான்டேஜை உள்வாங்கி இருப்பது இந்த 5 செக்டர் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில். இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து தான். இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான வீடியோ மட்டும்தான். இது ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிலாம் கிடையாது. அது மட்டும் இல்லை, என்னுடைய பேர்ல நிறைய ஃபேக் ஐடிஸ் நாளொரு மேனி வந்து உருவாகிட்டே இருக்குது. ஸோ ஃப்ரீயா அதை பண்ணித்தரேன், இதை பண்ணித்தரேன் அப்படிலாம். ஸோ தயவுசெய்து அந்த ஃபேக் ஐடிஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. என்னுடைய ஒரிஜினல் ஐடிஸ் பார்த்து அதில் உள்ள விஷயங்களை பண்ணுங்க. சும்மா வாட்ஸ்அப் குரூப் மூலமாக வந்து ஜாயின் பண்ணுங்க, வைங்க, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணுறதே கிடையாது. ஸோ முதல்ல உங்களை வந்து அந்த குரூப்ல ஜாயின் பண்ண வச்சு அதுக்கு பிற்பாடு சில கம்பெனிகளை வாங்க வைத்து உங்கள்கிட்ட பணத்தை வாங்குவது தான் அவங்களோட வேலையே. ஸோ அதனால தயவுசெய்து இந்த ஃபேக் ஐடிஸ்லேருந்து உங்களை தற்காத்துக்குங்க. ஒரிஜினல் ஐடினா நான் இந்த மாதிரிலாம் எந்த விதமான விஷயங்களும் பண்ணுறது கிடையாது. ஸோ என்னுடைய சென்னை அட்ரஸ் டி நேரில் இருக்குது. நேராக வந்து பார்த்து விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. வர முடியாதவங்க ஒரிஜினலாக நீங்கள் ஃபோன் பண்ணி என்னோட ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃப் மிஸ்டர் பிரவீன் அண்ட் என்னுடைய நம்பர், இவங்க மட்டும்தான் இருக்கிறோம். ஸோ அதனால மற்றவங்கள்ட்டலாம் பேசுறத நீங்கள் தவிர்த்துருங்க. முக்கியமாக அவங்களுடைய நோக்கமே அந்த குரூப்ல ஜாயின் பண்ணுறதாக இருந்தால் டெஃபினட்டா அது என்னுடைய ஐடி இல்லைங்க. ஸோ தயவுசெய்து இந்த ஐடியிலேருந்து தற்காத்து கொள்ளுங்கள். முதல்ல பார்க்க போகிறது டிஃபென்ஸ் செக்டர். டிஃபென்ஸ் செக்டருக்கு இந்த ஜிஎஸ்டி வந்து லோயர் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட்டு, காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஹை வேல்யூ இம்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸு, இதுக்கெல்லாம் நல்ல ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிருக்குது. ஸோ டிஃபென்ஸ் செக்டருக்கு ஒரு 15 இயர்ஸ்க்கான ரோட் மேப்பே போட்டிருக்காங்க. ஸோ இனி வரும் காலங்களில் மேக் இன் இந்தியா மூலமாகவும் நம்ம அதிகமான அளவுக்கு டிஃபென்ஸ் ப்ராடக்டை உற்பத்தி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல நம்பிக்கை இந்த ஜிஎஸ்டி 2.1 எதிரொலிக்குது. இதில் நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு நல்ல கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். ஸோ இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4457 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 2,98,099 கோடி. இந்த கம்பெனியோட ரெவென்யூ 30,980 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 8,323ஆகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23ஆகவும், டெட்டு 0 டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. ஸோ ஹெலிகாப்டர் உற்பத்தி, மேனுஃபேக்சரிங் பண்றது, இந்த மாதிரி பல புதிய விஷயங்களையும் ரெகுலரா பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல தரமான கம்பெனி சொன்னோம்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். அடுத்ததாக பாரத் டைனமிக்ஸ் சொல்லக்கூடிய பிடிஎல். இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,422, மார்க்கெட் கேப் 52,154 கோடியாகவும், ரெவென்யூ 3,345 கோடியாகவும் இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 549 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13ஆகவும், ஒரு 0 டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பிஇஎல்னு சொல்லக்கூடிய கம்பெனி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 371ஆகவும், மார்க்கெட் கேப் 2,71,229 கோடியாக இருக்கிறது. ரெவென்யூ 23,768 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 5,287 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 26ஆகவும் இருக்கிறது. இந்த கம்பெனியும் ஒரு 0 டெப்ட் கம்பெனி. அடுத்ததாக இதுல இருக்கக்கூடிய ஷிப்பிங் கம்பெனிகளும் உங்களுக்கு வந்து இதுல டிஃபென்ஸ்ல ஒரு பகுதியாக வருது. அந்த வரிசையில
கார்டன் டை சொல்லக்கூடிய GRSE கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 2350. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 26,942 கோடியாகவும் ரெவென்யூ 5075 கோடியாக இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 527 கோடியாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 25.36ஆகவும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆர்டர் புக் எல்லாம் கிடைக்கும் பட்சத்துல இந்த GST 2.0 ஒரு காரணமாக அமையும் பட்சத்துல ஒரு நீண்ட கால அடிப்படையில் வாங்கலாம். இது நல்ல லாபகரமான ஒரு கம்பெனிகளாக இருக்கக்கூடியதாக அமையக்கூடியது. ஐந்தாவதாக டிஃபென்ஸ்ல பார்க்கக்கூடியது கொச்சின் ஷிப்யார்ட். நல்ல ஆர்டர் புக் வாங்கி வச்சிருக்கிறாங்க 21,000 கோடிக்கு மேல. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1634ஆகவும் மார்க்கெட் கேப் 42,997 கோடியாகவும் இருக்குது. இந்த கம்பெனி ரெவென்யூ 4,819 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 827 கோடியாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14 என்ற இடத்துல இருக்கிறாங்க. இந்த கம்பெனி டெட் 0.01. அடுத்ததாக நம்ம பார்க்க போற நல்ல செக்டர் பார்த்தீங்கன்னா இந்த GST 2.1னால ரினியூவபிள் எனர்ஜி செக்டர். இந்த செக்டர் இந்த ஜிஎஸ்டியுடைய குறைப்பு அப்படிங்கிறது சோலார் எனர்ஜி, ரூஃப்டாப் சோலார் அடாப்டேஷன், இதுக்கு எல்லாமே நல்ல சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய நல்ல தரமான கம்பெனிகள் நிறைய இருக்கிறாங்க. என்னுடைய பார்வையில் இருக்கக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா KPI கிரீன் எனர்ஜி. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 476ஆக இருக்கிறாங்க. மார்க்கெட் கேப் 9,418 கோடியாக இருக்குது. இந்த கம்பெனி ரெவென்யூ 1,735ஆகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 325 கோடியாக இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12. இந்த கம்பெனி டெட் 0.43. அடுத்ததாக இந்த ரினியூவபிள் எனர்ஜி வரிசையில வாரே எனர்ஜி அப்படிங்கிற இந்த கம்பெனி, இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 3,238ஆகவும் மார்க்கெட் கேப் 93,019 கோடியாகவும் இருக்குது. ரெவென்யூ 12,767 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,781 கோடியாகவும் இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 18, டெட் 0.1. அதானி பவர், இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 641 ரூபாய் இருக்குது. மார்க்கெட் கேப் 2,47,461 கோடியாகவும் ரெவென்யூ 56,203 கோடியாக இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 12,749 கோடியாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 24ஆகவும் இந்த கம்பெனி டெட் 0.71ஆக இருக்குது. அடுத்ததாக ரினியூவபிள் எனர்ஜியில பவர் செக்டர் தான் இருக்காங்க. பட் இவங்களும் இப்பெல்லாம் வந்து ரினியூவபிள் எனர்ஜிலையும் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக டாடா பவர். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 384, மார்க்கெட் கேப் 1,22,732 கோடியாகவும் ரெவென்யூ 65,478. இந்த கம்பெனி டெட் 1.62, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 3,982 கோடியாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 11ஆகவும் இருக்குது. அடுத்ததாக இந்த GST 2.1னால சிறப்பான பலனை பெற்றிருக்கக்கூடிய ஒரு செக்டர்னு பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமொபைல் செக்டர். ஸோ இவங்க கணிசமாக இது எல்லாமே செப்டம்பர் 22 நடைமுறைக்கு வருது. ஸோ இதன் காரணமாக கார்களுடைய விலையெல்லாம் கணிசமான அளவுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட குறைத்திருக்காங்க. டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, மாருதி, ஹுண்டாய் போன்ற கம்பெனிகள் அவங்களுடைய கார்ல வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, சேல்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பர்சன்டேஜ் வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மக்களுக்கு வந்து புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இந்த கம்பெனிகள் இதன் காரணமாக விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுல முதல்ல பார்க்க போது நம்மளுடைய டாடா மோட்டார் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 715 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 2,63,227 கோடி. ரெவென்யூ 4,39,695 கோடியாக இருக்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 22,991 கோடியாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23ஆகவும் இந்த கம்பெனியுடைய டெட் 0.54 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. அடுத்ததாக மாருதி சுசுகி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 15,350 ரூபாய் அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 4,82,607 கோடியாகவும் ரெவென்யூ 1,52,913 கோடியாக இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 14,256ஆகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. அடுத்ததாக மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, இவங்க டிராக்டர் உற்பத்திலேயே இருக்கிறாங்க. டிராக்டர்லயும் ஜிஎஸ்டியோடைய குறைப்பு இருக்குது. ஸோ அதனால M&M கம்பெனி டபுள் போனஸாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 3,709 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 4,61,175 கோடி. ரெவென்யூ 1,58,749 கோடியாக இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 12,535 கோடியாகவும் இந்த கம்பெனியோட டெட் 1.57 ஆகும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததாக இறுதியாக ஆட்டோமொபைல் செக்டர்ல ஹுண்டாய் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 2,535 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப்
2,06,052 கோடியாகவும், ரெவென்யூ 69,192 கோடியாக இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 5,640 அப்படின்னு இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 34ஆகவும், டெட் 0.05 அப்படிங்கிற இடத்துலயும் இருக்கிறாங்க. அடுத்து நாம் பார்க்க போற செக்டர் எஃப்எம்சிஜி, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜிஎஸ்டி வந்து 0ல இருந்து 5% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. 12% இருந்தவங்க இப்ப 5க்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நல்ல கம்பெனில பார்த்தோம் அப்படின்னா நெஸ்லே, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,197, மார்க்கெட் கேப் 2,30,934 கோடியாகவும், ரெவென்யூ 20,201 கோடியாகவும் இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 3,231 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 79ஆகவும், டெட் 0.19 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து நமக்கு நன்கு அறிமுகமான இந்துஸ்தான் யூனிலீவர், கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 2,634 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 6,19,070 கோடி, ரெவென்யூ 63,121 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 10,679 கோடியாக இருக்கிறாங்க. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. அடுத்ததாக ஐடிசியை பொறுத்த மட்டும் இவங்க டிபாக்கோவும் இருக்கிறாங்க, மற்ற எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்லயும் இருக்காங்க. டிபாக்கோ போன்ற பொருட்களுக்கெல்லாம் 40% வரி விதிச்சிருக்கிறாங்க. பட் இவங்க ஹோட்டல்ஸ் அதே மாதிரி எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய காரணத்தினால எஃப்எம்சிஜி கேட்டகரியில வரும்போது இது வந்து பெனிஃபிட்ஸ் ஆகும். அதே வந்து டிபாக்கோல வரும்போது இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் இறங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ இன்டெசிசிவா இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஐடிசிக்கு இருக்குது. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 410, மார்க்கெட் கேப் 5,14,720 கோடி, ரெவென்யூ 75,323 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 19,921 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 49ஆகவும் இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்குது. ஐடிசி கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசா அவங்களுக்கு மூவ்மெண்ட் எப்போதுமே கொடுத்துட்டே இருக்காது. பட் இதெல்லாம் வந்து ஒரு ப்ரைட் ஆஃப் கம்பெனிஸ் மாதிரி வச்சிருந்தோம் அப்படின்னா நல்ல டிவிடெண்ட் கிடைக்கக்கூடிய கம்பெனி. ரொம்ப ஸ்லோவா தான் இவங்க எல்லாமே எப்போதுமே மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. அடுத்து பார்க்க போற கம்பெனி இன்சூரன்ஸ் செக்டர். ஜென்ரலா இன்சூரன்ஸ் செக்டர் நிறைய கவனிக்கப்படாத ஒரு செக்டர் தான். ஆனா நல்ல ரெவென்யூ வரக்கூடிய செக்டர், நிறைய பேருக்கு அது தெரியறதே இல்லை. ஸோ தனியா ஒரு பதிவு கூட போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த இன்சூரன்ஸ் செக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு 3 கம்பெனிகள் தான் அடுத்து பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஹெச்டிஎஃப்சி லைஃப். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 756 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் இருக்கு. மார்க்கெட் கேப் 1,63,113 கோடியாகவும், ரெவென்யூ 96,921 கோடியாக இருக்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய பேட் 1,810, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 11ஆகவும், டெட் 0.18. அடுத்ததாக எஸ்பிஐ லைஃப், கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,800 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,80,445 கோடி, ரெவென்யூ 11,688 கோடியாக இருக்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2,413 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14ஆகவும் இருக்கிறாங்க. இது ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. பஜாஜ் ஃபின்சர்வ், கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 2,029 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 3,24,036 கோடியாகவும், ரெவென்யூ 1,33,821 கோடியாக இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 17,539 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12, டெட் 4.89 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இந்த 5 செக்டர், டிஃபென்ஸ், இன்சூரன்ஸ், ஆட்டோமொபைல், எஃப்எம்சிஜி, ரினியூவபிள் செக்டர், இவங்க எல்லாருமே டைரக்டான ஒரு மேஜர் பெனிஃபிட்டை இந்த ஜிஎஸ்டியோடைய 2.0 பெற இருக்கிறாங்க. இது இல்லாது ஹோட்டல்ஸ், அதே மாதிரி ஃபுட்வியர், அப்பேரல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் போன்ற செக்டர்களும் கூட இந்த ஜிஎஸ்டி 2.0 நல்ல லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி இருக்குது. செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு மேலதான் இது இம்ப்ளிமெண்ட் நடைமுறைக்கு வருது. ஸோ இதன் காரணமாக மக்கள் கிட்டையும் கணிசமான அளவுக்கு ஓரளவு பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதை அவங்க சேவிங்ஸாக மாற்றி இன்வெஸ்ட்மெண்ட் வரிசையில கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த வரி குறைப்பு என்பதும் கூட சாதாரண மக்களுக்கும் ஒரு நல்ல விதமாக இருக்கக்கூடியதே என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.